பொதுவாக அரசியல் மேடையில், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் மேடையிலே இந்த அவர்களே இவர்களேன்னு சொல்லி சால்வை அணிவிக்கிற பழக்கத்தை துவக்கி வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரையும் மேடை ஏற்றுவதற்கு முன்னால் தமிழக அரசியல் மேடை எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாராலையும் எல்லா மேடையும் ஏறிட முடியாது. ஒரு மேல் சாதிக்காரன் அமைக்கிற மேடையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் ஏற முடியாது. வேற்று மதத்தை சேர்ந்தவன் அமைக்கிற ஒரு மேடையில இன்னொரு மதத்துக்காரன் ஏற முடியாது. ஒரு இந்து அமைக்கிற மேடையில ஒரு இஸ்லாமியன் ஏற முடியாது. ஒரு இஸ்லாமியன் அமைக்கிற மேடையில ஒரு கிறிஸ்தவன் ஏற முடியாது. ஒரு மாபெரும் செல்வந்தன் அமைக்கிற மேடையிலே ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சேர்ந்தவனோ, ஒரு உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்தவனோ, ஒரு ஏழை வீட்டு விவசாயியோ ஏற முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கிற மேடையிலே எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், உழைப்பாளியாக இருந்தாலும், செல்வந்தனாக இருந்தாலும் எல்லோராலும் மேடை ஏற முடியும். அவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய கௌரவம் கிடைக்கும் என்பதை இந்த மேடை ஒவ்வொரு காலமும் நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது. இதை அன்பு தோழர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில அவர்களேன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இதுல எவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவன் யாருக்கும் தெரியாது, யார் எந்த மதத்தை சேர்ந்தவன் யாருக்கும் தெரியாது. இந்த பேர்ல இருக்கவங்க பணக்காரங்களா ஏழையா, இவருடைய பின்புலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இவர்களுக்குரிய அங்கீகாரத்தை இந்த மேடை வழங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு அடிப்படையான அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள். பாஜக பாசிசம் அரசு செய்துன்றீங்க, அப்ப திமுக என்ன பாயாசம் செய்தா அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை மறந்துடக்கூடாது. என்னன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொது செய்திகளை அண்ணன் விஜய் அவர்கள் பேசுகிற போதெல்லாம் பாசிச பாஜக அரசு அவரை விஜய் ஆகிய அவரை ஜோசப் விஜய்னு சொல்லி அவருடைய மதத்தை அடையாளப்படுத்தி அவர் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் சொல்லி அவருக்கு ஒரு முத்திரை குத்தும் போதெல்லாம் அவருக்கு பின்னாடி எந்த கட்சியும் போய் நிக்கல, எந்த இயக்கமும் போய் நிக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கட்சி தான் விஜய் அவர்களை சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவராக அடையாளப்படுத்துவதை தடை செய்து விஜய்க்காக பேசியது. அவரை விஜயாக பாருங்கள், ஜோசப் விஜய் என்று சொல்லி அவர் மதத்த அடிப்படையிலே அவரை ஒதுக்கி விடாதீர்கள் என்று இன்றைக்கு நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற அண்ணன் விஜய் அவர்களுக்கும் ஆதரவாக ஒவ்வொரு மேடையிலும் பேசியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அது அடிப்படையிலே எங்களுக்கு வந்துருச்சு. நாங்களாம் பெரியார் காட்டின பகுத்தறிவு பாதையில் நடந்தோம்ல. எங்களுக்கு அரசியல் காழ்ப்புணர்வு முக்கியம் அல்ல, பகுத்தறிவு சித்தாந்தம் தான் முக்கியம். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5வது தலைமுறையில் இருக்கிறோம். தந்தை பெரியாரை ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவை தொட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்து மாண்புமிகு முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து தற்போது எங்கள் ஆருயிர் அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் வரை 5 தலைமுறையை நாம் கடந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம், 2026 தேர்தல் வரப்போது, நாங்க ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும், திமுகவுக்கு எங்ககிட்ட என்ன தேவை இருக்கு, ஏன் திமுக வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கலாம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த 5 தலைமுறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த 5 தலைமுறையும் தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சா 2026 ஏன் திருப்பி இந்த கழகம் வரணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். முதலாவதாக தந்தை பெரியாரில் இருந்து ஆரம்பிக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, இங்க மேடையில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசியல் ஆர்வலர்கள் அத்தனை பேர்ட்டையுமே உங்களுக்கு பிடிச்ச பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்வீர்கள், சிலர் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரை சொல்லுவீர்கள், இன்னும் சற்று மூத்த அரசியல்வாதியாக இருந்தால் பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவீர்கள், பட்டுக்கோட்டை அழகிரியார் அவர்களை சொல்வீர்கள், சிலர் அண்ணன் சிறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கூட சிலர் சொல்லுவீர்கள். எனக்கும் இவங்க எல்லாருமே பிடிச்ச பேச்சாளர்கள் தான். ஆனா என்ன மிரள வைத்த பேச்சாளர் யார் தெரியுமா? மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் ஐயா திரு நரேந்திர மோடி அவர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே ஒரு ஒன்றிய பாரதத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். அவர் பேசிய பேச்ச இன்னைக்கு வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் நினைச்சு ஒரு மாதிரி மிரட்சியில இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மிரட்சியிலிருந்து என்னால வெளியில வர முடியல. நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவருக்கு கிடைக்கலனாலும் நமக்கு அவர் தான் பிரதமர். ஒத்துக்கிறீங்களா? திமுக காரருக்கும் அவர் தான் பிரதமர், அதிமுக காரருக்கும் அவர் தான் பிரதமர், பாஜகவுக்கும் அவர் தான் பிரதமர், மதிமுக அவர் தான் பிரதமர், ஏன் காங்கிரஸில் இருக்கிற ஐயா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் அவர் தான் பிரதமர். இதுல மாற்று கருத்து இல்லையே, அவர் ஒருத்தர் தான் பிரதமர். ஆனால் அந்த ஒன்றிய பிரதமர் பேசுகிறார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில். என்ன தெரியுமா பேசுகிறார்? இந்து தாய்மார்களே எச்சரிக்கையாக இருங்கள், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். மிரண்டுட்டாங்க. எப்பேற்பட்ட அப்பட்டமான மதவெறி பேச்சு!
ஏங்க ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிகழ்ச்சியில் வர்றதுக்காக அங்கே தான் என் வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன். அந்த கோயிலுக்கு வாசலில் ஒரு புர்கா போட்டுட்டு ஒரு பொண்ணு நிற்கிது. சரிங்களா, புர்கா போட்டு ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கோயிலுக்குள்ளே போயிருக்கும் போல. நான் உண்மையிலே பார்த்தேன், வரும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கோயிலுக்குள்ளே போயிருக்கும் போல. போயிட்டு அந்த பொண்ணு வரும்போது தொன்னையில் ஏதோ கொண்டு வருதுங்க. அந்த இந்து பெண்ணு போயிட்டு கையில் என்னமோ கொண்டு வருது, பொங்கலா சுண்டலா என்னன்னு தெரியல. கொண்டு வந்துட்டு இந்தான அந்த பொண்ணு, அந்த புர்கா போட்டிருக்கிற பொண்ணுகிட்ட நீட்டுது. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்காங்க, அப்படியே அந்த பொங்கலையும் சுண்டலையும் எடுக்குது, வாயில போட்டு சாப்பிடுது. நாளைக்கு ரம்ஜானு பக்ரீத்னு வந்தா இந்த அம்மா வீட்டில் கிண்டுற பிரியாணி அந்த வீட்டுக்கு போக தான் போகுது. நாளை கிறிஸ்மஸ் வரப்போகுது, நம்ம வீட்டை தேடி கேக்கு வரதான் போகுது. அவர் எந்த மதம் நம்ம பார்க்க போறதில்ல. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பாசத்தில் கொடுக்குறான், வாங்கி சாப்பிட்றேன். இதுதாங்க இந்த மண் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல். ஆனால் ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் என்ன பேசுகிறார்? இஸ்லாமியர்கள் கிட்ட இந்துக்களுடைய தாய்மார்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள்னு ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசுகிறார். இதை அடித்து உடைக்க அந்த பெரியார் எங்களுக்கு தேவைப்படுகிறார். நல்ல மதத்தை போதிக்க தேவைப்படுகிறார். நீங்க கேட்கலாம், பா பெரியார் மதமே வேணான்னு சொன்னவருப்பா, அவர் எப்படிப்பா மதத்தை போதிப்பாருன்னா 1947 பிப்ரவரி 15 அன்று குடியரசு நாளேட்டிலே தந்தை பெரியார் எழுதுகிறார். இந்த பாருங்க, எல்லாரும் என்ன மத விரோதின்னு சொல்றீங்க, ஆனா இந்த நாட்டில் எந்த ஒரு மதம் சக மனுஷனை மனுஷனா பார்க்குதோ, எந்த மதம் அன்பை போதிக்குதோ, எந்த மதம் எல்லாரையும் சம நல்லிணக்கத்தோட பார்க்க தூண்டுதோ, அந்த மதத்தை நான் நேசிக்கிறேன், அந்த மதத்தை நான் பரப்புரை செய்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் பெரியாராகிய நான் அந்த மதத்தை போற்றுகிற ஒரு மதவாதியாக இருக்கிறேன்னு தன்னுடைய மதத்தை அறிவித்தார் தந்தை பெரியார். அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மிகவும் மதிக்கத்தக்க மனிதர், கோவை அன்னபூர்ணா ஓட்டனுடைய உரிமையாளர், எல்லாருக்கும் நினைவு இருக்குல்ல அந்த நிகழ்ச்சி. ஜிஎஸ்டி கவுன்சில் குறித்து ஒரு கேள்வி நேரம் நடைபெறுகிறது. ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் மாண்புமிகு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பகுதிக்கு போறாரு. அந்த அன்னபூர்ணா உரிமையாளர் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கொங்கு பெல்ட்டில் கொஞ்சம் செல்வாக்கான மனிதர், நல்ல செல்வந்தரும் கூட, நல்ல மனிதரும் கூட. அந்த ஜிஎஸ்டி வரி குறித்த தன்னுடைய ஐயத்தை நிதியமைச்சரிடம் கேட்கிறாரு. அது நியாயமான கேள்விதான். ஒரு நாட்டினுடைய மக்களாட்சி நடைபெறுகிற நாட்டில் ஒரு பிரதமராக இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் ஒரு சாமானிய குடிமகன் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. அந்த ஓட்டல் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் சில கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு விடையளிக்க ஆசை இருந்தால் விடை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அமைதியாக போயிருக்கலாம். ஆனால் அந்த பாசிச மைண்ட் செட் விடி வேலை பார்க்குது பாருங்க, அங்கேயே அவரோட பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. நான் அந்த மன்னிப்பு கேட்டதை கூட மறந்துடுவேங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதன், சமூகத்தில் நல்ல செல்வாக்கில் இருக்க ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்டதை வீடியோவா எடுத்து அதை சமூக வலைதளத்தில் போட்டு அந்த மனுஷனுடைய மாண்பை நீங்க கெடுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய பாசிச சித்தாந்தம். ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி நிகழ்ச்சி தந்தை பெரியாரோட வாழ்க்கையில நடக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. சென்னையில் திருவல்லிக்கேணி இருக்கு பாத்தீங்களா? திருவல்லிக்கேணியில பெரியாரோட காலத்துல முரளி பிராமணால் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்கும். அந்த காலத்து ஆட்கள் இருந்தீங்கன்னா தெரியும். முரளி பிராமணால் கஃபேன்னு ஒரு கஃபே இருக்கும். அந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா பிராமன்ஸ் மட்டும்தான் அந்த உணவகத்தில் சாப்பிட முடியும். சரிங்களா, வேற மற்ற சாதிக்காரங்க அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. தந்தை பெரியாருடைய திராவிடர் கழக தோழர்கள் அதை எதிர்த்து அந்த ஹோட்டலுக்கு எதிரில் நின்று போராடுறாங்க. அந்த ஹோட்டலில் பணிபுரிகிற பணியாட்கள் என்ன பண்றாங்கன்னா, கொதிக்க கொதிக்க தண்ணியை தூக்கி திராவிடர் கழக தோழர்கள் மேலே ஊத்திடுறாங்க. தோழர்கள் ஒன்றும் பண்ணல, தொடச்சிட்டு அந்த குரூப் போயிருச்சு. இன்னொரு திராவிடர் கழக கூட்டம் அங்கே நின்று போராட்டத்தை தொடர்றாங்க. இதை பார்த்து அந்த முரளி கஃபேனுடைய உரிமையாளர் அடுத்த நாள் உடனே தந்தை பெரியாரை சென்று சந்திக்கிறார். பெரியாரை சந்தித்து சொல்றாரு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்தது தெரியாது. உங்க தோழர்கள் மேல சுடுதண்ணியை ஊத்திட்டாங்களாமே, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்களாமே, எனக்கு தெரியாதுயா, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த உரிமையாளர் இப்படி மன்னிப்பு கேட்டு அப்படி போறாரு. போன உடனே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சக தோழர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல அரசியல் தலைவனுக்கான அடையாளம் பாருங்க. தந்தை பெரியார் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாரு, தம்பிங்களா, எக்காரணத்தை கொண்டும் இந்த அன்னபூர்ணா மன்னிக்கணும், இந்த முரளி கஃபே உரிமையாளர் என்னை பார்த்ததையோ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதையோ ஒருத்தர்கிட்ட கூட நீங்க சொல்லிடக்கூடாது. முக்கியமா நாளைக்கு குடியரசு நாளேட்டில் இந்த செய்தி வந்துடவே கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்றாரு. என் அன்பிற்குரியவர்களே, காரணம் தன்னை போல இருக்கிற ஒரு சக மனிதனுடைய சுயமரியாதையை தன் உயிரினும் மேலாக நேசித்தவர் தந்தை பெரியார். இந்த அரசியெல்லாம் உணர்வு பூர்வமா வரணும், இல்லைன்னா இப்படிதான் மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ எடுத்து போட தோணும். இதெல்லாம் பாசிசத்தினுடைய இன்னொரு அடையாளம். சரி, தந்தை பெரியாருடைய வாழ்க்கை ஏன் தேவை என்று பார்த்தோம். பேரறிஞர் அண்ணா ஏன் தேவை நமக்கு? கடந்த செப்டம்பர் மாதம் இந்து நாளேட்டில் ஒரு செய்தி வருது. என்னன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி ஐஐடிஎம் மத்திய தர பல்கலைக்கழகத்தில் தாழ்த்தப்பட்ட பேராசிரியர்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீட்டில் 96 விழுக்காடு பூர்த்தி செய்யப்படலை. அதாவது 96 விழுக்காடு பேராசிரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னும் பணியாணை பெறலை. 98 பிற்படுத்தப்பட்ட பேராசிரியர்களுக்கு பணியாணை கிடைக்கல. 100 விழுக்காடு பழங்குடியினத்தை சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணியிடம் கிடைக்கல. நம்முடைய மாநிலத்தினுடைய உயர்கல்வித்துறை எத்தனையோ போராடுகிறது. அங்க நம்ம போராடி போராடி கேட்கும் போதெல்லாம் ஒரே பதில் தான் கிடைக்குது, இந்த பல்கலைக்கழகம் தன்னாட்சி உரிமை பெற்றது, இதை மாநில அரசு கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நான் கேட்கிறேன், மாநில அரசு கேள்வி கேட்க முடியாது, ஆனால் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர், இத்தனைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் கூட அவர் தான். ஆக இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் இப்படி பல்கலைக்கழகங்கள்ல இடஒதுக்கீடு பின்பற்றப்படாமல் இருக்குதே, இதை குறித்து பார்க்காம இந்தியா மத சார்பற்ற நாடா மதம் சார்ந்த நாடான்னு பட்டிமன்றம் வச்சுட்டு இருக்காரு, சாலமன் பாப்பையா மாதிரி. எனக்கு அது புரியவே இல்லை. எங்க ஒரு ஆளுனுடைய வேலை இடஒதுக்கீடு பல்கலைக்கழகத்தில் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதா, இல்ல மத சார்பற்ற நாடா இல்லையான்னு பார்க்கறதா? இத்தனைக்கும் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பதவி பிரமாணம் செய்து கொண்டு வந்தாரோ அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று. அதை இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆளுநர். கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத செயல் தான் அது. ஆனா அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குதான்றது எனக்கு தெரியல. இதே வார்த்தை நான் சொன்னா நாளைக்கு என்னைய புழலா, திகாரா, திருச்சி சிறையான்னு தெரியல, உடனே கேஸ் போட்டுருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத மாணவன், சின்ன பையன் கூட பார்க்க மாட்டாங்க, புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஆனா ஆளுநர் அதை தாங்க பேசிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன இருக்குது எனக்கு புரியல. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் என் மாநிலத்திலே என் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு என் மாநிலத்தினுடைய சுயாட்சி தேவைப்படுகிறது. அந்த இடத்திலே பேரறிஞர் அண்ணா எனக்கு தேவைப்படுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இதே ஐயா மோடி அவர்கள், திருப்பி அவர்கிட்ட தான் போவேன், கோச்சிக்காதீங்க. இதே ஐயா மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே அதே மாதிரி பேசுறாரு. ஒரிசாக்கு போறாரு, என்ன பேசுறாரு? ஒரிசா மக்களே, தமிழ்நாட்டுக்கு போயிடாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பீகாருக்கு போறாரு, பீகார் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜஸ்தான் போறாரு, ராஜஸ்தான் மக்களே தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி ஒரு பேச்சு பாருங்க. இங்க வந்தாருன்னா திருவள்ளுவர் நாடுன்றது, தமிழ் தாயுடைய காலடிகளை தொட்டு வணங்குறது, விவேகானந்தர் பாறையில் போயிட்டு தியானம் பண்றது, திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிச்சு அந்த கால் கூட எட்டலைனாலும் பரவாயில்லன்னு கையெடுத்து கும்பிட்டு வர்றது, இது தமிழ்நாட்டில். ஆனா வடநாட்டில் போனா தமிழ்நாட்டை பத்தி அவங்க பேசுறது என்ன? போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரிசாக்காரனுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்களிடம் பீகார்காரனுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் ராஜஸ்தானியர்களை மதிப்பதில்லை என்று ஒரு மாநிலத்தை குறித்து மற்றொரு மாநிலத்திலே எத்தனை தரைகுறைவாக பேசி சண்டை மூட்டுற சிண்டு வேலையை எப்படியெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கும் போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா எனக்கு தேவைப்படுகிறார். என் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை நடக்காதுல்ல. ஏங்க, நம்ம ₹1 வரி கட்டுறேன்னா, எளிமையா சொல்றேன், இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் முகத்தை பாக்குறேன், எல்லாம் அவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கீங்க நெத்தியில. நீங்க பொட்டு வைக்கிறதுக்காக வரி காசு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, ₹10 ₹5 தெரியல, வாங்குறீங்களா காசு கொடுத்து, அதுக்கு ஒரு வரி கட்டுறீங்க. அந்த வரியுடைய பங்கீடு எப்படி போகுது பாருங்க. நீங்க கட்டுற ஒவ்வொரு ₹1க்கும் 27 பைசா தான் நமக்கு திருப்பி வருது, சரிங்களா? 73 பைசா மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு போகுது. நான் தப்பு சொல்லல, இந்தியாவில் இருக்கிறோம், எல்லாம் ஒரே மாநிலம், கொடுத்துட்டு போங்க. அது நிதி பங்கீடு நிதியமைச்சருக்கு சார்ந்தது. சரி, நாங்கள் விட்டு கொடுக்குறோன்னே வச்சுப்போமே, நல்லா வாழட்டும். பீகார்காரனுக்கு போதா, ஒரிசாக்காரனுக்கு போதா, ராஜஸ்தானுக்கு போதா, நல்லா வாழட்டும், எல்லாம் என் சகோதரர்கள் தான். ஆனால் எங்களை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க? அதாவது கொடுக்குற ஒவ்வொரு ரூபாலையும் யாருக்கும் காசு சும்மா வந்துடுறது? யாருக்காவது காசு சும்மா வருதா? ஏடிஎம்ல போயிட்டு கார்டு சொரு உடனே காசு சும்மா யாருக்காவது வந்துருதா? வேலைக்கு போகாம யாருன்னா காசு வருதா? யாருக்கும் வராது, இல்லைங்களா? எல்லோரும் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது. அப்படி உழைத்து உழைத்து வியர்வையை சிந்தி நாம் கட்டுகிற வரிப்பணத்திலே 27 பைசாக்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு 73 பைசாவை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து உதவுகிற ஒரு தமிழனை பார்த்து, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து ஒன்றிய பிரதமர் பேசுகிறார், இந்த மாநில மக்களுக்கு மற்றொரு மக்களிடமிருந்து பாதுகாப்பு இல்லை என்று. எனக்கு சத்தியமா புரியல. எப்படி ஒரு ஒன்றியத்தினுடைய பிரதமரால் இப்படி ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்திற்கு எதிராக திசை திருப்பி பேச முடியும்னு வியந்து நிற்கிறேன். சரி, இந்த இடத்திலே அண்ணா தேவைப்படுகிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் எதற்கு தேவைப்படுகிறார்? அன்பிற்குரியவர்களே, தலைவர் கலைஞர் அவர்களை தமிழ்நாட்டினுடைய சிற்பி என்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் நோபல் பரிசு வென்ற
பொருளாதார அறிஞர் அண்ணன் திரு அமர்தியாசன் அவர்கள் சொல்கிறார், தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் சிற்பி அல்ல, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் சிற்பி என்று. கலைஞர் ஏன் தேவை அப்படின்றத பார்த்தோம்னா அது நிறைய, அது பெரிய தலைப்பு. சும்மா சுருக்கமாக ஒரு 4-5 குடும்பத்துக்கு மட்டும், 4-5 குடும்பம் சொல்றது வந்து 4-5 சமூகத்துக்கு ஏன் தலைவர் கலைஞர் தேவைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவதாக விவசாய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். என் அன்பு நண்பர்களே, பாரதியார் பாடுகிறார், 1000 உண்டு இங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என்றான். எங்க 1000 சாதிலாம் கிடையாதுங்க. இங்க சாதி 1000 சாதி கிடையாது, 2 சாதி தான். நான் சொல்றேன் பாரு, நல்லா கேட்டுக்கங்க. இனிமே தமிழ்நாட்டில் எத்தனை சாதின்னு கேட்டா துணிஞ்சு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் 2 சாதி தான். ஒண்ணு, இந்த நெல் நெற்கதிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நெல்லுல இருந்து கிடைக்கிற அரிசியில சோறாக்கி தில்ற மேல் சாதி ஒரு பக்கம். அந்த நெல்லுல இருந்து வீணா போச்சு பாத்தீங்களா பதறு, அந்த பதறுல கஞ்சி காய்ச்சி குடிக்கிற தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஏழை சாதி ஒரு பக்கம். என் அன்பு இளைஞர்கள் எல்லாம் உங்களுடைய தாய்மார்கள்ட்டையும் உங்களுடைய தாத்தா பாட்டிங்கள்ட்டையும் போய் கேளுங்க. அந்த காலத்துல எல்லாம் வருஷத்துல 3-4 நாள் அரிசி சோறுச்சுன்னா அது பெரிய விஷயம். இந்த பதறுல காய்ச்சி குடிக்கிறாங்களா கஞ்சி, அந்த கஞ்சி தான் நிதானம் அவருடைய உணவாக இருந்தது. என் அன்பிற்குரியவர்களே, நான் நெஞ்சம் நெகிழ்ந்து சொல்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே ஏழை எளிய மக்களுக்காக படி அரிசி 1 ரூபாய் என்று போட்டதற்கு முன்பு வரை ஒரு ஏழை விவசாயி தன் நிலத்தில் விளைந்த அரிசியின் ருசியை அவன் அறிந்ததே கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் தாழ்த்தப்பட்டவனுக்கும் ஏழை விவசாயிக்கும் அரிசினா எப்படி இருக்கும்ன்ற அந்த ருசியே தெரிய வந்துச்சு. 98 விழுக்காடு விவசாயிகளை தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே உருவாக்கி இருக்கிறார். வட்டியில்லா கடன் வழங்கி, இலவச மின்சாரம் வழங்கி, ஏழை எளிய மக்களுக்கு நில உச்சரம்பு சட்டம் மூலம் நிலங்கள் வழங்கி, அவர்கள் எந்த இடைத்தரகர்களும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக உழவர் சந்தை வழங்கி, விவசாயிகளுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். என் அன்பிற்குரியவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே 142 தடுப்பணைகளையும் 42 பேரணைகளையும் தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதலா ஒரு செய்தி, எல்லாருமே திமுக தொண்டர்களா இருக்கீங்க, மற்ற கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றேன். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கோரிக்கை வருது கலைஞர்கிட்ட. என்னன்னா, திண்டுக்கல் மலையில இருந்து ஓடி வருகிற ஒரு குடகனாறு அப்படின்ற ஆறு பேர், அந்த ஆத்தோட பேரு குடகனாறு. அந்த குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டணும் அப்படின்ட்டு உங்களையும் என்னையும் போல திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை விவசாயி, ஏழை கடைக்கோடி திமுக தொண்டன், அவர் பேரு கோவிந்தசாமி. சரிங்களா? அவர் எந்த கட்சி பொறுப்புலையும் இல்லை, எந்த சீமான் விட்டு செல்வந்தனோ கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு சாமானியர், திமுகவுடைய ஒரு அடிப்படை தொண்டர், அவ்வளவுதான் கோவிந்தசாமியின் பேரு. அவர் தலைவர் கலைஞர் அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த மாதிரி குடகனாற்றின் குறுக்கே நீங்கள் அணை கட்டும் வரை நான் என் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு தலைவன்ட்ட செல்லமா கோச்சிக்கிறார். தலைவர் கலைஞர் அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆட்சி வருது, அந்த குடகனாற்றின் குறுக்கே அணை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தலைவருக்கு அதுக்கு செய்தி போது, ஐயா நம்ம ஆத்துக்கு நடுவுல பாலம், அந்த அணை கட்டியாச்சு, குடகனாற்று குறுக்கே அணை கட்டியாச்சு, ஆனா இருந்தாலும் கோவிந்தசாமி செருப்பு போடாம தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தலைவர் கலைஞருக்கு அதுக்கு செய்தி போது, ஒரு தலைவனாக தலைவர் கலைஞர் செய்ததை நினைத்து என் கண்கள் கலங்குகின்றன தோழர்களே. மற்ற தலைவருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. உடனடியாக தன்னுடைய தோழர்களிடம் சென்று சொல்கிறார், திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு மாபெரும் விழா எடுக்கிறார், மிகப்பெரிய மேடை, ஒரு பெரிய மேடை போடுறார். அந்த மேடையில ஊர் சனத்துக்கு மத்தியில ஊர் பார்க்க, வீதி பார்க்க அந்த கோவிந்தசாமி என்கிற தொண்டனை மேடைக்கு அழைத்து, என் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாம் வணங்குகிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களால் செருப்பு அணிவித்திருக்கிறார். அந்த தொண்டனுடைய கால்களை பற்றி, ஒரு கடைக்கோடி தொண்டனுடைய கால்களை ஒரு கழக தலைவன் பிடித்து செருப்பு அணிவித்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானது. வேற ஏதாவது ஒரு தலைவரை காட்டுங்க, ஒரு தொண்டனுடைய காலை பிடிச்சி ஒரு தலைவன் செருப்பு போட்டு இருக்கான், ஒரு தலைவனை காட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். அதனாலதான் உண்மையான திமுக தொண்டன் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி நிலையில இருந்தாலும் சரி, அந்த கட்சி பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான். ரத்தத்தில் ஊறி வந்தது திமுக. என் அன்பு நண்பர்களை, மருத்துவத்துறை எடுத்துக்கொள்வோம். 10,781 மருத்துவமனைகளை கட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்துல. எல்லோருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தன்னுடைய ஆட்சி காலத்திலே மட்டும் 781 கோடி ரூபாயிலே 3 லட்சம் பயனாளர்கள், அதாவது 3 லட்சம் உயிர்கள், 3 லட்சம் குடும்பங்களை பாதுகாத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்மையில என்னுடைய முதலமைச்சர் குழு கொடுக்கிற அறிவிச்சார் பார்த்தீங்களா, உடல் உறுப்பு தானம் செய்யறவங்களுக்குலாம் அரசு மரியாதைன்னு. அது அந்த காலத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அறிவிச்சாரு. அறிவிச்சது மட்டும் இல்லாம ஊர் பூரா போய் பரப்புரை பண்றாரு. எல்லாரும் கேட்கிறாங்க,
ஏங்க நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு சாதாரண திட்டத்துக்கு நீங்க இப்படி ஊர் ஊரா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணலாமா, இது நல்லாவா இருக்குன்ட்டு கேட்கும்போது தலைவர் கலைஞர்களுடைய பார்வையை பாருங்க. அது ஒரு சாதாரண திட்டம் தான் இல்லைங்களா, உடல் உறுப்பு தானம்ன்றது ஒரு சாதாரண திட்டம் தான். ஆனா அவருடைய சமூக நீதி பார்வையை பாருங்களேன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு வேணா இந்த உடல் உறுப்பு தான திட்டம் சாமானியமான திட்டமா இருக்கலாம், ஆனா நான் நினைச்ச மாதிரி இந்த திட்டம் சரியா அமைஞ்சதுன்னா ஒரு இந்துவினுடைய கண்கள் வழியே ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தை பார்ப்பான், ஒரு கிறிஸ்தவனுடைய கரங்கள் அல்லாவை தொழும், ஒரு இஸ்லாமியனுடைய இதயம் ஒரு இந்துவுக்குள் துடிக்கும் என்று ஒரு சாதாரண திட்டத்திலே சமூக நீதியை பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிரண்டு போயிட்டங்க. ஏங்க இங்க இத்தனை காவலர்கள் இருக்காங்க, ஒரு ஆண் காவலர் இந்த காவலர் பணிக்கு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆனால் ஒரு பெண் காவலர் இந்த உடுப்பு போட்டு கம்பீரமா இங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, சல்யூட் வைங்க. அவங்களுக்கும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் சரி. காரணம், ஒரு பெண்ணை காவலராக பணியிடத்தில் அமர்த்த வேண்டும் என்கிற சட்டத்தை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன், கருப்பு சிவப்பே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பெண்களை யாரும் காப்பாற்ற வேணாம், பெண்கள் பல உயிர்களை காப்பாற்றுவார்கள் என்று பெண்களே தங்களை நம்பாத காலத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களை நம்பினார். இன்றைக்கும் கூட எல்லா குடும்பத்திலையும் சொல்லலாம், எல்லாரும் நல்லா சொல்லலாம், கடைசியில எது சொன்னாலும் ஒரு குரூப் அங்க இருந்து வந்துடும். ஏய் நீ எந்த குடும்பத்தை வேணா சொல்ற, நீ யாரை வேணா சொல்லு, விவசாயியா சொல்லு, மீனவனை சொல்றியா சொல்லு, வேற யாரு வணிகர்களை சொல்றியா சொல்லு, எந்த குடும்பத்துல வேணா திமுக இருக்கும். ஆனா உண்மையான ஒரு இந்துவோட குடும்பத்துல திமுக கிடையாது. திமுக இந்து விரோத கட்சி, திமுக இந்து விரோத ஆட்சின்னு சொல்றாங்களா? என் அன்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்றேன். அண்மையில் நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்து சமய அறநிலையத்துறையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து கோயிலுடைய சொத்துக்களும் கணக்கிடப்பட்டு அந்த சொத்துக்கள் மூலமாக வருகிற வருமானத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கருணை இல்லங்களும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான சிறார் இல்லங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் யாரு காசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பங்குனி மாசம் பிறந்தா பழனி காவடி எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைக்கு மொட்டை போடுறேன்ட்டு நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, 100 ரூபாய் 101 ரூபாய். அதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரு பாக்கெட்டுக்கு போகுது, யாரு சாப்பிட்றான்னு யாருக்குமே தெரியாது. இங்க இருந்து திருவேற்காட்டுக்கு போவீங்க, நடந்தே போவீங்க, சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு சாமியை வண்டிக்கிட்டு போவீங்க, போயிட்டு முடிஞ்சு வச்சிருக்கிற அந்த முடிப்பு பணத்தை போடுவீங்க. எங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கோ இல்லையா அது வேற விஷயம், ஆனா உங்களுக்கு இருக்குல்ல, நீங்க சாமியை நம்பி தானே காசை போடுறீங்க. அந்த காசு ஒரு நல்ல விஷயத்துக்காக போகணுன்ற நீங்க நினைப்பீங்கல்ல. உங்கள் நினைவுகளை, உங்கள் நினைப்பை, உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாயையும், ஒவ்வொரு கோயிலையும் உண்டியல்ல நீங்க போடுற ஒரு ரூபாயையும் கணக்கு காட்டுது. அந்த காசை நல்ல செயல்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு வருது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே அறிவித்ததுதான் முதன்முறையாக கிராம பூசாரிகள் நல வாரியம். ஏங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் விடுங்க, நான் தான் இந்துக்களுக்கு ஆதரவு, நான் தான் இந்துக்களுடைய பாதுகாவலர். ஒருத்தர் எல்லாத்துக்கும் மேல போயிட்டு நான் மனுஷ பிறவியே இல்லை, நான் கடவுளுடைய டைரக்டான அவதாரம், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைன்னு கூட ஒருத்தர் சொல்லிட்டார். நான் தான் இந்து கடவுள்னே ஒருத்தர் சொல்லிட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக மேடையில் நின்று கேட்கிறேன். 2008ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் அறிவித்தது கிராம பூசாரிகள் நல வாரியம். அந்த திட்டத்தினுடைய ஹைலைட் என்ன தெரியுங்களா? பொதுவா பூசாரின்னா நம்ம யாரை நினைச்சுப்போம், பூணூல் போட்டுட்டு குடுமி வச்சுட்டு அவாளை மட்டும் தான் நினைச்சுப்போம். தப்பில்லை, அது அவருடைய தொழில், அவாளை மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலே பூசாரின்றது யாருங்க? அவங்க மட்டுமா? ஊர் நாட்டுக்கு போங்களேன், சொடலமாடன் கோயிலுக்கு போங்க, ஐயனார் கோயிலுக்கு போங்க, கருப்புசாமி கோயிலுக்கு போங்க, இசக்கியம்மன் கோயிலுக்கு போங்க, துலுக்கானத்தம்மன் கோயிலுக்கு போங்க, கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க, முத்துமாரி கோயிலுக்கு போங்க, ஊர் நாட்டு கிராமப்புற தேவதைகள் கோயிலுக்கெல்லாம் போங்களேன், அவாளா இருப்பாங்க, பூணூலா போட்டுட்டு இருப்பாங்க. எங்க ஊர் கோயில் அப்படிலாம் கிடையாது. எங்க தாத்தா தான் இன்ன வரையும் பூசாரியா இருக்காரு. ஒரே ஒரு வேட்டி, அது அழுக்கு வேட்டியா தான் இருக்கும், ஒத்த வேட்டி கட்டியிருப்பாரு, நெத்தியில பட்டை போட்டிருப்பாரு, கழுத்துல கொட்டையும் இருக்காது, அந்த பூணூலும் இருக்காது, குடுமையும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எங்க தாத்தா தான் பூசாரியா இருப்பாரு. அவர்களையும் அங்கீகரித்தது திமுக. வெறும் பிராமண ஆட்களை மட்டுமல்ல, அவர்களையும் தாண்டி இங்கு ஏகப்பட்ட இந்துக்கள் இருக்கிறீர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் அங்கீகாரம் வழங்கியது திமுக. கிராம பூசாரிகள் நல வாரியம் அமைத்து ஒரு இந்து மதத்திலே பிராமண பூசாரிகளுக்கு எந்த அளவிற்கு அங்கீகாரம் இருக்கிறதோ அதே அங்கீகாரம் ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் வணங்குகிற அந்த சுடலமாடன், கருப்பசாமி, ஐயனார் கோயில பூசை செய்கிற அந்த பூசாரிகளுக்கும் அதே சம உரிமை இருக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் நலவாரியம் நான் அமைக்கிறேன்ட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்விக்கடனாக இருக்கட்டும், அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கான மருத்துவ உதவி திட்டமாக இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களுக்கான திருமண உதவி திட்டமாக இருக்கட்டும், அத்தனைக்கும் பொறுப்பேற்று
இன்றைக்கு கிராம பூசாரிகளால் வாரியத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராம பூசாரிகள் வாழ்க்கையும் தத்தெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள் நாளாட்சி. இதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏன் தேவைன்றதை காட்டுது. அப்படியே அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் தற்போதைய முதல்வர் அவர்கள் ஏன் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க. காத்திருந்தமைக்கு நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏன் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என் அன்பிற்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய நிதி ஒதுக்கீடு எப்படி பண்றாங்கன்னா, நாம கட்டுற ஒவ்வொரு ₹1 27 பைசா தான் கொடுக்குறாங்க. பாக்கி 73 பைசா எங்க போகுதுன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அங்க அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு போகுது. ஏன்பா அப்படி பண்றீங்கன்னு காரணம் கேட்டா அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அந்த வார்த்தை, அந்த நிதி பங்கீடு வந்து சிலருக்கு வருத்தமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியை தருது. எனக்குமே வருத்தம் இருக்கு, என்னடா நம்ம மாநிலத்துக்கு நிதியை தரமாட்டேன்னு வருத்தம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருக்கு. என்னன்னா, ஒன்றிய அரசு சொல்லுது, எப்பா தமிழ்நாட்டுக்கு எதுக்குப்பா நிதி? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமா இருக்குப்பா, தமிழ்நாடு வளர்ந்துருச்சுப்பா, தமிழ்நாடு எல்லா வளமும் இருக்குப்பா, எதுக்குப்பா நிதி? அப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? ஒன்றிய அரசு ஒத்துக்குது, நீங்க ஒத்துக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே, திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியிலே தமிழ்நாடு வளர்ந்திருக்கின்றத நிதி பங்கீட்டுல ஒன்றிய அரசு ஒத்துக்குது. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. 27 பைசா எங்களுக்கு கொடுக்குறீங்க, 73 பைசாவை உத்தரப்பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் கொடுக்குறீங்களே, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? எப்ப அந்த மாநிலம் எல்லாம் வளரவே இல்லப்பா, உத்தரப்பிரதேசம் வளரவே இல்லப்பா, மகாராஷ்டிரா வளரவே இல்லப்பா, குஜராத் வளரவே இல்லப்பா. அப்ப அங்கெல்லாம் ஆட்சியில யாருப்பா இருக்கா? மகாராஷ்டிரால யாருப்பா ஆட்சி செய்யறா? உத்தரப்பிரதேசத்துல யாருப்பா ஆட்சி செய்யறா? குஜராத்ல 10-15 வருடங்களாக எந்த கட்சி ஆட்சியில இருக்கு? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க, உங்கள் கட்சி ஆட்சி செய்கிற எந்த மாநிலமும் வளரவில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். அதனாலதான் திருப்பி திருப்பி நிதி பங்கீட்டுல பெருவாரியான பகம் உங்க மாநிலத்துக்கே போகுது. சிறுமையான படத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? அது எங்களுக்கு போதும். அதுக்காக நிதியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம் இல்லைங்களா? நிதியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஏங்க, வெறும் 27 பைசா தாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. வெறும் 27 பைசா நிதியை வச்சுக்கிட்டு நம்ம ஆள் பண்ற திட்டங்கள்லாம் பாருங்க. இந்திய அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுக்கு 2வது இடம், உற்பத்தியில 2வது இடம் தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.24 விழுக்காடு தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 8.19 விழுக்காடு. இந்திய அளவில் பணவீக்கம் 6.65 விழுக்காடு, தமிழ்நாட்டோட பணவீக்கம் 5.57 விழுக்காடு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இருக்கு பாத்தீங்களா, மின்னணு, இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் ஏற்றுமதி பண்றது இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்திய அளவில் தமிழ்நாட்டுக்கு முதலிடம். தொழில் முதலீட்டுல இந்திய அளவில் 14வது இடம். முதல் 3 இடத்துல 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. பெஸ்ட் 14th உலக அளவில் 14வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி தரத்துல 2வது இடம். இது வந்து அந்த காலத்துலலாம் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா கட்டாயம் ஒரு சீன் இருக்கும், குழந்தை கடத்துற சீன்லாம் பார்த்துருப்பீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க படத்துல குழந்தை கடத்துற சீனு? ஒருத்தன் குழந்தைய கடத்தி வச்சிருப்பான், ஃபோன் வரும், இந்த மாதிரி கேட்குற பணத்தை நீ கொடுத்தாதான் குழந்தைய விடுவேன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு இந்த கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு பண்றதை பார்த்தா எனக்கு அந்த சீன் தாங்க ஞாபகம் வருது. என்ன சொல்றாங்க, இப்ப இங்க ஏழை மாணவர்களுக்கு 2 வேளை நாங்க சாப்பாடு போடுறோம், எங்க கிட்ட நிதி பத்த மாட்டேங்குது, நிதியை கொஞ்சம் கொடுங்கப்பா. கொடுக்க முடியாது. இப்ப இங்க ஏழைகள் தான் ஆசிரியர்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, எங்கள்கிட்ட தர வேண்டிய நிதியை கொடுங்கப்பா. கொடுக்க முடியாது. இப்ப எங்களுடைய அரசு பள்ளிகள்லாம் புனரமைச்சு பல நாட்கள் ஆச்சு, நாங்க புனரமைக்கணும், நிதியை கொடுங்கப்பா. தர முடியாது. ஏன்பா தர முடியாது? நீ ஒன்றிய அரசுடைய கல்வி திட்டத்துல கையெழுத்து போடு, நான் நிதியை உனக்கு கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஒரு குழந்தை கடத்தல்காரன் குழந்தைய கடத்தி வச்சுட்டு காசு கொடுத்தா உன் குழந்தைய விடுறேன்னு சொல்றது எப்படி இருக்கு? இந்த ஒன்றிய அரசுடைய நிதி திட்டத்துல நீ கையெழுத்து போட்டு உனக்கு சேர வேண்டிய நிதியை நீ வாங்கிட்டு போன்னு சொல்றது எப்படி இருக்கு? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படி இருந்தா கூட நம்ம மாநிலத்தை பாருங்க, இந்திய அளவுல உயர்கல்வித்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி 2வது இடத்தை தமிழ்நாடு பிடிச்சிருக்குது. வெறும் 27 பைசா தான், வெறும் 27 பைசா தான். ஆனா எத்தனை சாதனைகளை நாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. என் அன்பிற்குரியவர்களே, நேரத்தின் அருமை கருதி நிறைவாக அண்ணன் உதயநிதி அவர்களோடு முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் குறித்து இன்னொரு கேள்வி. இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க, ரொம்ப நேரமா அந்த லாஸ்ட் ரோ அமைதியாவே இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? எப்பா இப்பதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. அம்மா எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்கல்ல,
இதுல எத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்க? ஒன்னும் தப்பு இல்லை, எல்லா வேலையும் வேலை தான். சும்மா இருந்தா அந்த காசு கிடைக்குமா? 5000 6000 கிடைக்குமா? அது நம்ம முதலமைச்சர் மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. அதுவும் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக, உங்களை வேலை செய்ய வைக்கிறதுக்காக, உங்களுக்கு உரிமை தொகையாக தான் கொடுக்குறாங்க. அது சும்மா கொடுக்குற காசுலாம் கிடையாது, உங்கள் உரிமை தொகை. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்க பெண்கள்? என்னப்பா எல்லாம் நம்ம ஆளுங்க தான், தைரியமா கை தூக்குங்க. பரவாயில்ல, இத்தனை பேர் வீட்டு வேலை பாக்குறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் பசங்க இருக்காங்கல்ல? இருக்காங்கல்ல? சரி, ரைட்டு. இப்ப நான் சொல்றேன், இங்க வீட்டு வேலை பாக்குறேன்னு கை தூக்குனீங்கல்ல, உங்க பசங்களும் நாளைக்கு அதே வீட்டு வேலை தான் பார்க்கணும். படிச்சு கலெக்டர் ஆகக்கூடாது, படிச்சு இன்ஜினியர் ஆகக்கூடாது, படிச்சு டாக்டர் ஆகக்கூடாது, எம்எல்ஏ எம்பி எந்த வேலைக்கு போகக்கூடாது. நீங்க இப்ப யார் வீட்டில் பாத்திரம் கழுவி, யார் வீட்டில் வீட்டு வேலை செய்றீங்களோ, யார் வீட்டில் பெருக்கி துடைக்கிறீங்களோ, அதே வேலையை தான் நாளைக்கு உங்க பையனும் பொண்ணும் செய்யணும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? புரியல? ஏன் முடியாது? படிக்கணுமா? ஏன் படிக்கணும்? நல்ல வேலைக்கு போகணுமா? முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. என் அன்பிற்குரியவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் கீழே விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம், நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க, விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, எங்க அப்பா செருப்பு தைக்கிறவரா இருந்தா நான் செருப்பு தைக்க கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா. எங்க அப்பா கூலி வேலை செய்யறவரா இருந்தா, கால்நடை மேய்க்கிறவர், கொளுத்து வேலை செய்யறதா அவனு இருந்தா, நான் கால்நடை மேய்க்கிறதுக்கோ, கொளுத்து வேலை செய்யறதுக்கோ, கொத்தனார் வேலை செய்யறதுக்கோ நான் கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா. எங்க அப்பா ஒரு நெசவு தொழிலாளியா இருந்தா, நெசவு தொழிலாளியோட பையனானா படிச்சு டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர்னு ஆயிடக்கூடாதான், அதே நெசவு வேலையை நான் கத்துக்கணுமா, அதுக்கு அரசாங்கம் எனக்கு மானியம் கொடுக்குமா. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த விழாவினுடைய நாயகர் சீர்மிகுந்த இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். எப்போதும் எளிமையாக இருக்கக்கூடிய தோற்றத்தை கொண்டவர் என் ஆருயிர் அன்பு அண்ணன் திரு சிற்றரசு அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியிலே வருக வருக என்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். அது என்ன சொல்றாரு? கல் உடைக்கிறவனோட புள்ள கல் உடைக்க கத்துக்கணும், நான் காசு கொடுத்துறேன். வீட்டு வேலை பார்க்கிறவன் புள்ள வீட்டு வேலையை பார்க்க கத்துக்க, நான் காசு கொடுத்துறேன். கொளுத்து வேலை பார்க்கிறவன் புள்ள கொளுத்து வேலை செய்ய கத்துக்க, நான் காசு கொடுத்துறேன். செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தைக்க கத்துக்க, நான் காசு கொடுத்துறேன். சொல்றது யாரு? சொல்றது யாரு? மோடி தான், மோடி தான், தப்பே இல்லை, மோடி தான். மோடி சொல்றாரு, செருப்பு தைக்க கத்துக்கிறீங்களா? மாடு மேய்க்க கத்துக்கிறீங்களா? ஆடு மேய்க்க கத்துக்கிறீங்களா? தப்பே இல்லை, நம்ம கத்துக்கலாம். அண்ணன் சீமானவர்கள் கூட கிட்டத்தட்ட மோடியினுடைய அந்த ஸ்லாங்ல ஒத்து போவாரு. எதுக்கு படிக்கணும்? ஆடு மாடு மேய்க்கலாமே, விவசாயம் பண்ணலாமே. தப்பே கிடையாதுங்க, நாங்க எதையுமே தப்பா நினைக்கல. பால்வளத்துறை அமைச்சரை கேட்டால் தான் தெரியும் மாடு வளர்க்குறதுல எவ்வளோ லாபம் இருக்குன்ட்டு. எந்த வேலையும் தப்பு இல்லை, விவசாயம் பார்க்கறது தப்பு இல்லை, செருப்பு தைக்கிறது தப்பு இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறது தப்பு இல்லை, நான் எதையுமே தப்பு சொல்லலை. ஆனால் என்னுடைய அடிப்படை உரிமையான கல்வியை விட்டுட்டு போயிட்டு நீ அதை செய்ய சொல்ற பார்த்தியா, அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ற. ஏங்க, எங்க அப்பா ஆடு மாடு மேய்ச்சாருங்க, எங்க தாத்தா விவசாயம் பண்ணாரு, ஆனா ஒரு பைசா லாபம் இல்லை. ஏன்? படிப்பறிவு இல்லை. எங்க தாத்தா 100 காணி விவசாயம் பண்ணிருப்பாரு, ஒரு காணி கூட என் தாத்தாட்ட இல்லை. உழைச்சு உழைச்சி யாரோ ஒருத்தன் வயிறு ரொப்பிட்டு வந்திருப்பாரு. எங்க அப்பா பகல் முழுக்க ஆடு மாடு மேய்ப்பாரு. எல்லாரும் 8 மணி நேரம் வேலை, எங்க அப்பா 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஆடு மாடு மேய்ப்பாரு. எங்க அப்பாட்ட சொந்தமா ஒரு ஆடு மாடு இருந்ததில்லை. ஏன்? படிப்பறிவு இல்லை. எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறோம், என்ன வேலை பார்க்குறோம், எப்படி முடிக்க போறோம் தெரியாது. அந்த அறிவு எனக்கு தேவை. என்னுடைய உழைப்பின் ஊதியம் என்னவென்பது எனக்கு தெரிய வேண்டும். அடிப்படை கல்வியை நான் பெற வேண்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், நான் என்ன வேலை பார்க்கணும். நீங்க சொல்ற செருப்பு தைக்க வேலை பார்க்க கூட நான் தயார், ஆனால் அதை நான் முடிவு பண்ணணும், நீ திணிக்க கூடாது. நான் செருப்பு தைக்கணுமா, ஆடு மாடு மேய்க்கணுமா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமான்றத நான் தான் முடிவு பண்ணுவேன், நீங்க இல்லை. அப்படியே இன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் ஏன் வேணும்ன்றத ரொம்ப ரத்தின சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். என் அன்பிற்குரியவர்களே, இப்ப இங்க ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டு வீரர்கள் 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேர்ல இருந்து 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பணும். எப்படி செலக்ட் பண்ணுவோம்? இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பார்க்கறதுக்கு அண்ணன்லாம் கபடி டீம் மேட்ச் ஆடுற மாதிரியே இருக்காங்க. என்ன சும்மா சொல்லுங்க, சிரிக்க வேணாம். ஒரு 20 பேர் டீம்ல இருக்காங்கண்ணே, 10 பேரை செலக்ட் பண்ணணும். எப்படி நம்ம பண்ணுவீங்க? அட என்னென்ன எல்லாம் ஏரியாளுங்க தான் சொல்லுங்க. நல்லா விளையாடுறவங்களை செலக்ட் பண்ணணும். வேற என்ன? கபடி எப்படி செலக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? டோர்னமெண்ட் வைப்பீங்களா? 20 பேருக்கு டோர்னமெண்ட் வச்சு நல்லா ஆடுற 10 பேர் செலக்ட் பண்ணுவீங்களா? இதுதாங்க நம்ம பண்றது. ஆனா 2022ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு ஒரு போட்டி வைக்குது, சரிங்களா? கால்பந்தாட்ட வீரர்களை ஆசிய போட்டிக்கு நம்ம செலக்ட் பண்ணணும்.
சர்வதேச அளவில் நடக்கிற போட்டி. அதுக்கு இந்தியா சார்பில் கால்பந்தாட்ட வீரர்களை நம்ம அனுப்பணும். அந்த டீமை செலக்ட் பண்ணுது ஒன்றிய அரசு. எப்படி செலக்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். அவங்களுக்குள்ள போட்டி வைக்கல, திறமையை பார்க்கல, அந்த 20 பேர் நடுவில் மேட்ச் நடத்தல, எதுவும் பண்ணல. ஒரு லிஸ்ட் ஒன்று எடுக்குது. இந்த போட்டியை யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பேரையும் எடுக்குது, அவங்களுடைய பிறந்த டேட் எடுக்குது. இந்த பேரையும் டேட் ஆஃப் பர்த், அந்த பேரையும் பிறந்த தேதியும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜோசியக்காரன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜோசியக்காரன்ட்ட கேட்குறாங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க தான் விளையாட போறது, போட்டி நாள் அன்னைக்கு இவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு நல்ல நாளா இருக்கு பார்த்து சொல்லுங்க. நல்ல நாள் யாருக்கு இருக்கோ அவங்கள மட்டும் நாங்க சர்வதேச போட்டிக்கு அனுப்புறோம், யார் யாருக்கெல்லாம் நல்ல நாள் இல்லையோ நாங்க போட்டிக்கு அனுப்பல அப்படின்ட்டு ஆசிய கால்பந்தாட்ட போட்டிக்கு கேவலம் ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நம்பி சர்வதேச அளவிலான போட்டிக்கு இந்திய கால்பந்தாட்ட டீமை ஒன்றிய அரசு செலக்ட் செய்து, அதனுடைய கொடுமையினுடைய நீட்சி, பல திறமையான கால்பந்தாட்ட வீரர்கள் அந்த லிஸ்ட்ல இடம்பெறவே இல்லை. இது ஒன்றிய அரசுடைய விளையாட்டு திட்டத்தினுடைய மாடல். அப்படியே நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வாங்கல, திறமையின் அடிப்படையில் இங்கு விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அண்மையில் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார், விளையாட்டு போட்டியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு வீரனும் திறன் மிகுந்தவனாக இருந்தால் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பணிகளில் என்று அறிவித்திருக்கிறார். அண்மையிலே வண்ணாரப்பேட்டையிலே ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் காசிமான்ற ஒரு பொண்ணு சர்வதேச அளவில் கேரம் போர்டு போட்டிக்கு போயிட்டு தங்க பதக்கம் வாங்கிட்டு வராங்க. இந்த இங்க கேமரா இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே மீடியா யூடியூப் சேனல்ஸ்லாம் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க சர்வதேச அளவில் ஜெயிச்சிட்டீங்க, எப்படி உங்களால முடிஞ்சது எல்லாம் கேட்குறாங்க. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை அப்பதான் தெரிய வருது. என்னன்னா, அந்த பொண்ணு போட்டிக்கு போயிட்டு ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்வையில பட்டிருக்கா. ஆனால் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய திறமையை பாருங்கள். அந்த பொண்ணு விருது வாங்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணிடம் திறமை இருப்பதை கண்டுபிடித்து அந்த பெண்ணுக்கு 1.5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அளித்து சர்வதேச போட்டிக்கு நீ போடா தங்கம், போயிட்டு தங்க விருதோடு திரும்பி வா, உனக்காக தமிழக அரசு காத்து கொண்டிருக்குன்ட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணுடைய திறமையை கண்டறிந்தவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். இது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாநிலத்துல, இந்த மாவட்டத்துக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ள யார் யாரிடம் என்னென்ன திறமை இருக்கிறது என்ற அத்தனையும் விளையாட்டுத்துறையுடைய அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே நுங்கம்பாக்கத்துல யாரு நல்லா கபடி ஆடுவீங்க, இதே நுங்கம்பாக்கத்துல யாரு நல்லா கிரிக்கெட் ஆடுவீங்க, இதே நுங்கம்பாக்கத்துல யாரு நல்லா ஓட்டப்பந்தயம் ஓடுவீங்கன்ற எல்லா பேருமே அரசாங்க பதிவேட்டில் இருக்கு. உங்க பிள்ளைங்க பேரும் அந்த பதிவேட்டில் இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல எதிர்காலத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் அண்ணன் திரு உதயநிதி அவர்களும் அமைத்து கொடுப்பார்கள். நிறைவா நான் என் பேசல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருப்பேன். 3/4 மணி நேரம் பேசியிருப்பேன். இவ்வளோ 1 ஹவரா? ரைட்ண்ணே, அண்ணன் எல்லாரையும் விட தெளிவாக இருக்காப்ல. 1 ஹவர் பேசியிருக்கேன். இவ்வளோவும் கேட்டு முடிச்சுட்டு திமுக என்னதான்ப்பா செஞ்சுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு விஷயம், நான் தான் அதுக்கு பதில். என்னன்னா, இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு அரசியல்ல. என்னுடைய வயசே 23 தான். என் வயசை விட அவங்க அனுபவம் கூட, சரிங்களா? ஆக இத்தனை அனுபவம் மிக்க அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட இத்தனை ஆளுமைகளுக்கு மத்தியிலே என்னுடைய சாதி என்னன்னு பார்க்காம, என் பேரை வச்சு என்னுடைய மதம் என்னன்னு பார்க்காம, என் அப்பன் பணக்காரனா ஏழையான்னு பார்க்காம, என்னுடைய குடும்பத்தினுடைய பின்புலம் பார்க்காம, என்னுடைய திறமையை வைத்து, இந்த பையன்கிட்ட அறிவு இருக்கு, இந்த பையன்கிட்ட பேச்சு திறமை இருக்கு, இந்த பையனால ஒரு கூட்டத்துக்கு நடுவுல தெம்பா துணிச்சலா பேச முடியும், ஏத்ரா மேடையில ஏத்தி விட்டுச்சு பாத்தீங்களா? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் திராவிட மாடல் அரசு. என் அன்பிற்குரிய நண்பர்களே, நாளைக்கு அடுத்த ஒரு 5-6 ஆண்டு காலத்துல உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டு பிள்ளைகளும், இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி படிக்கிற உங்க பேர பிள்ளைகளும் உங்க வீட்டு பிள்ளைங்களும் இதே மாதிரி மேடைய எந்த சாதி பார்க்காம, எந்த மதம் பார்க்காம, எந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம சம அங்கீகாரத்தோட உங்க வீட்டு பிள்ளைங்க இந்த மேடை ஏறணும்னா அதுக்கு திமுக ஆட்சியில் இருக்கணும், திராவிட மாடல் அரசு மலரணும். 2026 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்திலே கருப்பு சிவப்பு கொடியை, திராவிட மாடல் அரசை உயர்த்தி காட்டுவோம். வாழ்க கலைஞர், வளர்க பெரியார், வெல்க திராவிடம். நன்றி, வணக்கம்.